அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு தலைவருக்கான மிகப்பெரிய சதி திட்டங்கள் போடுறது, தலைவரோட பேரை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து வர்றவங்களும் சரி, காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்களும் சரி, அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழக்கு, ஒரு திமுக மேல ஒரு வழக்கை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு போனோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க தடை போடுறாங்க. நீங்க இதெல்லாம் எடுத்து விசாரிக்க போனீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்த தலைவர் சொல்லிட்டாரு, எவன் போனா போயிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. வருகின்ற 18ஆம் தேதி வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படும். இதுதான் எங்களோட முழு முடிவு. இதை நாங்க முடிவு எடுத்து வச்சாச்சு. இதுல யாருக்கும், அதாவது அவர் சொல்லியிருக்காருல்ல, ரைட்டு லெப்ட், முன்னால பின்னால அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் ஒரு ஆள் தான், ஸ்ட்ரைட்டா இருக்கேன். இந்த கட்சியில வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. முழு அதிகாரமும் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்றத பகிரங்கமா அறிவிச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய மேடையில அவ்வளவு எம்எல்ஏ, அமைச்சர்கள், இவரால் பதவி வழங்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கும் போதே பகிரங்கமா அறிவிச்சிருப்பாரு. அப்பவே அவங்களுக்கு மூஞ்சில ஈ ஆடி இருக்காது. ரெண்டாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நீங்க கட்சியில இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. இங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த கட்சி கிடையாது. நாங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கவும் கிடையாது, நான் வரவும் கிடையாது. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கட்சியும் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே மாதிரி மக்களுக்கான எந்த ஒரு குறைகளையும் நீங்க செவி சாய்க்காம போயிடக்கூடாது அப்படின்றதையும் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இதன் முன்னெடுப்பாதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஜானால என்ன இருக்கு, நம்ம ஏன் இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம், இதுக்கு முன்னால இருந்த திமுக அரசு என்னென்ன ஊழல் பண்ணி எவ்வளவு காசுகளை, இந்த மக்களோட காசுகளை கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போனாங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெள்ளை அறிக்கை. இது முன்னால நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். முன்னால இருந்த அரசுகள்லாம் சரி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், இவங்க எல்லாருமே ஏன்னா காங்கிரஸ் தான் நம்மளை முதல்ல ஆண்டவங்க. தமிழகத்தை முதலில் ஆண்டது காங்கிரஸ். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி மலர்ந்தது. அவரோட வாழ்நாளில் மிக குறுகிய காலங்கள் மட்டுமே மக்களை ஆளும் ஒரு தலைவராக இருந்தார். அதன் பிறகு தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவரா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆண்டு அந்த கட்சியை எடுத்துட்டு போனாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயணித்து அந்த கட்சியில இருக்கிற அந்த ஊழல் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அப்படிங்கிறது ஊழல் சக்தி அப்படிங்கிறது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு, பொது மேடையில கணக்கு கேட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கும் போது தெரிஞ்சு போச்சு, இது மிகப்பெரிய ஊழல் கட்சியில. அந்த ஊழல் கட்சியில இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு மேடையில பொதுக்கூட்டத்துல எடுத்து வெளியில சொல்றாரு. அது மதுரையில் நடந்த பொதுக்கூட்டம். அதோட திமுகவோட அத்தியாயம் முடிவுக்கு வருது. அப்பவும் கூட எம்ஜிஆரையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இப்படிதான் அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க. போச்சு, அவன் அப்படி கூத்தாட வந்தவர், என்னென்ன சொல்லணுமா. புரட்சி தலைவி அம்மாவோட இணைச்சு பேச, இன்னைக்கு எப்படி நம்ம தலைவரை இணைச்சு பேசுறாங்க. இதுதான் இவங்க பொழப்பே. ஒண்ணு பொம்பளையோட இணைச்சு பேசுவாங்க. ஏன்னா இவங்க பூரா உத்தமைங்க. இருக்கிற அயோக்கியத்தனம் அம்புட்டுமே பண்றது இந்த கோஷ்டி தான். இவங்க பண்றத பூரா அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்கி எடுத்துட்டு வந்து, அவன் பண்றாயா, அவன் தான் அம்புட்டு பண்ணுவான், அவனை தவிர வேற எவனுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல போட்டு பொலன்னு பொழகிறது, மக்களை நம்ப வைக்கிறது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இது கிடையாது. இன்னைக்கு இன்டர்நெட்டு, வலைதளங்கள், சோசியல் மீடியா இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நாள் அறிவிச்ச அறிவிப்பை 2 நாள் கழிச்சு பேப்பர்ல பார்க்கணும். அந்த பேப்பர்ல வந்ததை யாராவது ஒரு படிக்க தெரிந்த ஒரு நபர் படிச்சு பார்த்து, கலைஞர் இது சொல்லியிருக்காருயா, இப்படி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த வாசிச்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த திமுக தீய சக்தியின் நபரா இருந்தாருன்னு வைங்களேன், அப்படியே திமுகவுக்காக செம்படிச்சு அந்த மக்களை பூரா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டுட்டு போறது. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி ஆரம்பிக்க வந்ததுக்கு அப்புறம் யாரு சொன்னாலும் நம்புறது கிடையாது. எம்ஜிஆர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரியா, நீ ஏதோ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க அந்த நகர்வுகள் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி மலர்ந்துச்சு. தமிழகத்துல ஒரு நல்லாட்சி தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தீய சக்தியோட செயல் என்ன அப்படின்னு. எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் 16 வருஷம் இவர் ஆட்சிக்கே வர முடியல கலைஞர். அதுக்கப்புறம் அப்படியே உருண்டு பார்த்தாரு, பரண்டு பார்த்தாரு, எதுவுமே முடியல. வாழ்நாளே போச்சு, அவ்வளவுதாண்டா, இன்னி வரவே முடியாது அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாம அமெரிக்கால இருக்கும்போது கூட கையில காலில் விழுந்து, ஆட்சி என்கிட்ட கொடு ராமச்சந்திரா. ஆமா, அவங்க அப்படிதான் பேசிக்குவாங்க. நீ வர்ற வரைக்கும் உன்னோட பொற்கால ஆட்சியை கொடுக்குறேன், முதலமைச்சரா இருந்து நீ வந்த உடனே திருப்பி தர்றேன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டதா கேள்விகள்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் இருந்த இந்த தீய சக்தி இன்று அவரின் மகனான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கைக்கு இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு 5 வருஷம் வருது. மக்கள் பெரிய அளவுல அவங்க அப்பா மேல இருந்த நம்பிக்கையில இவர் மேல இந்த ஆட்சியை கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி.
பெண்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்காகவே பெண்களுக்கான திட்டத்தை போட்டு வச்சுக்கிறது. ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டோம், ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான திட்டத்தை முதல்ல போட்டு வச்சுக்குவாங்க. கொடியை கட்டிட்டு பொம்பளை பிள்ளைகளை கடத்திட்டு போறது இதே வேலையா பார்த்து மக்கள் பூரா சல்லப்பட்டுட்டான். டேய் இன்னும் இவங்க விட்டோம்னு விடா, நம்ம வீட்டுல பொம்பளை எல்லாம் இருக்க முடியாது, இவங்களை நம்பி வாக்களிக்கவும் கூடாது, யாராவது ஒரு நல்ல தலைவன் வரமாட்டான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கி அரசியல் பயணிச்சு இந்த மக்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் எடுத்துட்டு வராரு. இது பொறுக்க முடியாம தலைவரை போட்டு அடி அடி நடிச்சாங்க, உடனே உடைச்சாங்க, எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கி தூள் ஆக்கிட்டு தமிழக முதலமைச்சரா 108 இடங்கள், மன்னிக்கணும் 109 இடங்கள் வெற்றி பெற்று ஒரு தனி பெரும்பான்மையோட 55% வாக்கு வங்கி வச்சிருக்க தனி பெரும்பான்மையான தனி ஒருவனா ஜெயிச்சு நிற்கிறாரு வெற்றி தலைவர் விஜய். இது பொரியல. இவனு என்ன பண்றாங்கடி, 109 சீட் எடுத்துட்டான். எப்படி ஒரு சீட்டை வந்து ரிசைன் பண்ணணும்? 108 தான். சித்தப்பனை கூப்பிடு, பெரியப்பனை கூப்பிடு, மாமனை கூப்பிடு, அக்கா மக்க இவங்க எப்படியா உடச்சு விட்டுறணும்டா, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் புதல்வர் அவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு. ஏன்னா நாட்டாடுறதுக்கு வேற எவனுமே கிடைக்கல பாரு. 12 மணிக்கு லைட் அடிச்சு பாக்குறவன் தான் துணை முதலமைச்சர். அவன் கூப்பிட்டு புலம்பி இருக்கான், டிவியில பாட்டு பூரா வாஸ் அவுட் ஆன உடனே இவனால தாங்க முடியல. அம்மா இடி இவங்க எப்படா ஜெயிச்சாங்க, இவங்க இருக்கவே கூடாதுன்ட்டு அம்மா பிள்ளைல நேரம் அவங்க அம்மாட்ட போறாங்க, துர்கா ஸ்டாலின் அம்மாட்ட. அம்மா இவன் ஜெயிச்சிட்டான், என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது, இவனை எப்படியாவது இந்த சீட்ல உட்கார வைக்க கூடாது. அப்பா உட்கார்ந்தது, தாத்தா உட்கார்ந்தது, நான் உட்கார வேண்டிய சீட்ல அவன் போய் உட்காடுறான். நீ யாரையா கூப்பிடு, எவனையா கூப்பிடு, என்னத்தையாவது பண்ணு, உடனே இதை ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி நம்ம எவனுக்காவது கூட்டணி கொடுத்து கூட நம்ம ஆட்சி அமைச்சுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் ஒப்பாரி வச்சோம்னா அம்மாவுக்கு பிள்ளை பாசம் தாங்கல. அடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறநிலையத்துறை அமைச்சரா இருந்த சேகர் பாபுக்கு ஒரு போன போடு அப்படின்னாக்க அவர் போன வாரம் தான் செம்படி வாங்கிட்டு போயிருக்காரு. ஏயா உன்னால தோத்து போனது இந்த குடும்பம் தலைவரே தோத்து போக வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணிருச்சு, செம்ப கொண்டு எரிஞ்சு விரட்டி விட்டுருச்சு போல இருக்கு. இவன் கோவத்துல வேற இருப்பானே, இவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, ஒரு 2 பேர் அனுப்பிச்சு தூக்கிட்டு வாங்கன்றுச்சு. தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா என் பிள்ளை முதலமைச்சரா இருக்கணும், அவன் அதாவது விஜய் தம்பி ஆட்சிக்கு போக கூடாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. தப்புன்னு போய் யாரு நம்ம பால்டாயிலு, சேகர் பாபு, அந்த இவனோட சொந்தக்காரன் சபரீசன், இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஒரு மீட்டிங்கை போட்டு லிங்க போட்டு எப்படியாவது நீங்க முதலமைச்சராக இருந்துக்கங்க, அவங்க முதலமைச்சராக இப்படி பண்ணி ஒரு வழியா அடைச்சு வர்றாங்க. பழையபடிக்கு நம்ம தலைவனை பத்தி தெரியும்ல, யாரு எடப்பாடி, அவன் உள்கட்சியில இருக்கவன் ஏதாவது ஒண்ணு கேட்டாலே கொடுக்க மாட்டாப்ல, இவங்க கேட்டா கொடுத்துருவாரு, உலட்டி விட்டாப்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோட இன்னைக்கு அரசியல் எடுத்துட்டு வர்றாரு, இன்னைக்கு முதலமைச்சரா ஆயிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ற பேர்ல திருமாவளவனை வச்சு மிகப்பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த கேம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வருகின்ற இடைத்தேர்தல்ல 5+2 7 தொகுதிகள் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு நினைக்குது. அது 7லையும் நம்ம ஜெயிச்சாலும் கூட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய டப்பா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த 4 தொகுதிகள் வந்து அதிமுகவோட தொகுதிகள், அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. எது எப்படியோ வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் தொடர்ந்து மக்களுக்கான அரசா இயங்கிக்கிட்டு இருக்கும், பெண்களுக்கான அரசா இருக்கும். சகோதர சகோதரிகளை மனசை தளர விடாதீங்க, இடைத்தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிங்க, இடைத்தேர்தலை நம்ம தலைவரை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றத பத்தி யோசிங்க, மனசை தளர விடாதீங்க. அந்த தீய சக்தி என்ன வேணா பண்ணுவான், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நமக்கு இருக்கிற ஒரே எப்படி தெரியுமா, குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி 5 தொகுதியை எடுக்கணும், அதுக்கு நம்ம வேலை பார்க்கணும். அந்த 5 தொகுதியில இருக்கிற நமது கட்சி உறவுகள், மாற்று கட்சிக்காரனை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. அவன் ஓட்டு போட்டா நம்ம ஜெயிச்சோம், அவன் நம்ம தோக்கணும்னு வேலை பார்த்தவன், அவனை பத்தி கவலையே படாதீங்க. கட்சிக்குள்ள வந்திருந்தாலும் சரி, கட்சிக்கு வெளியில இருந்தாலும் சரி, பிச்சைதான். அவங்கள பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, நம்மளோட வர்றாங்க. உங்களுக்கான கௌரவ குறைச்சல் எங்கேயா இருக்குன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, தலைமைக்கு எடுத்துட்டு போவோம், தலைவர்கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கான கௌரவம் எப்பவுமே நிலைநாட்டப்படும் அப்படின்றத தலைவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஊராட்சி, நகராட்சி, இதுல பூரா நம்ம தான் தட்டி தூக்கணும். அதுக்கான வேலையை பாருங்க, மனசை தளர விடாதீங்க. நம்ம மன தைரியத்தை உடைக்கிற வேலையை பாக்குறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வரேன். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 10 பேருக்கு உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.